Hi friends, welcome to South Indian Recipes, Healthy and Yummy Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புடலங்காயில் பஜ்ஜி. புடலங்காய் குழந்தைங்க பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டேன்றாங்க, கூட்டு பண்ணால் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்ற பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பஜ்ஜி பண்ணி கொடுங்க. அவங்களால அது ரொம்ப நல்லா சாப்பிட்ருவாங்க. அதில என்ன காய் இருக்குன்னு கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்க இந்த மாரி ஹெல்தியான, டிஃபரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் சவுத் இண்டியன் ரெசிபீஸ் அண்ட் சைட்ல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொடலங்காயில எந்த மாதிரி சத்து இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமான சத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதில கால்சியம், மேங்கனீஸ் அண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி கால்சியம் எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா, நம்ப கை, கால் மூட்டு வலி வராம இருக்க, நம்ப எலும்பு நல்லபடியா இருக்கிறதுக்கு இந்த சத்தெல்லாம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம ரெகுலரா புடலங்காய் சாப்பிடுறதுனால, இந்த மாதிரி பலதரப்பட்ட நோய்கள இது தடுக்குதுங்க. காய்ச்சல், நீரிழிவு, இருதய நோய், மஞ்சள் காமாலை, மலைச்சிக்கல், தலையில பொடுகு வராம இருக்கும். வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் அப்புறம் பெரியவங்களுக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்குங்க. நான் பொடலங்காய் கொடி போட்டிருந்தேன் பக்கத்துல. ஒரு சின்ன பிளேஸ்ல. அது ஆர்கானிக்கா வளர்ந்துருக்குங்க. அதுல ஒரு 2, 3 பொடலங்காய் வந்திருக்கு. சரின்னு சொல்லி அத பஜ்ஜி போடலாமேன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இங்க பாருங்க. இது தோட்டத்துலருந்து எடுத்ததுங்க. தோட்டத்துலருந்து எடுக்கிற காய்க்கும், கடையில வாங்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. இங்க பாருங்க எவ்ளோ பச்சை பசேல்னு நல்லா இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, புடலங்காய் ரொம்ப முத்தினது வாங்காதீங்க. கொஞ்சம் எலசா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஆ அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள். 1 கப் நீங்க கடலை மாவு எடுத்துக்கணும். 1 கப்ல பாதி அரிசி மாவு, பாதி கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, சோடா உப்பு ஆப்ஷனல்ங்க. வேணும்னா போட்டுக்கலாம் நீங்க. பாருங்க. இந்த மாவெல்லாம் ஒண்ணா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம யூசுவலா பஜ்ஜிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ, அதே மாதிரி நீங்க ரெடி பண்ணீங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு, அதில லம்ப்ஸ் வராத மாதிரி நீங்க கலக்கணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவால்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இந்த பஜ்ஜி மாவ சைட்ல வச்சுட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படி கரைச்சுக்கோங்க. இப்போ கோவிட் வந்ததுலேருந்து நாங்க வெளியிலேருந்து எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி குடுக்கறது இல்லங்க குழந்தைங்களுக்கு. வீட்லயே தான் மேக்ஸிமம் பண்ணி குடுக்குறோம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சில இருக்கும். 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். அப்புறம் ஒரு பேன்ல ஆயில் வச்சுட்டு, நம்ம யூசுவலா எப்படி பஜ்ஜி பொரிப்போமோ, அதே மாதிரி இந்த பொடலங்காய போட்டு பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சு மாவு. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு பொரிக்கிற நேரத்துல நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க கேஸ. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த பொடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஆனியன் ரிங்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே நல்லாருக்கும். இது இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணிட்டு, அந்த டிஷ் எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பொடலங்காய் வாங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எலசா இருக்கிறதா பார்த்து வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முத்தின பொடலங்காய் வேண்டாம். கொஞ்சம் எலசா இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. நீங்க ஆர்கானிக் ஷாப்ல வாங்குறீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லன்னா நார்மல் பொடலங்காய் வாங்குனீங்கனாலும், அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கொஞ்சம் எலசா பார்த்து வாங்கி நீங்க பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட உங்களுக்கு இந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்க பாருங்க நம்ம பஜ்ஜி போட்டுட்ருக்கோம். அண்ட் இது பண்றதுக்கு தேவையான நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். 10 to 15 நிமிஷத்துல இப்போ மழைக்காலம் வேற இல்லைங்களா? இந்த டைம்ல இந்த மாரி ஸ்நாக்ஸ் பண்ணி குடுத்தா வீட்ல எல்லாருமே சாப்ட்டுருவாங்க. அகைன் இன்னொரு கொஸ்டின். நான் டயட்ல இருக்கேன். இது சாப்பிடலாமான்னு கேட்றாதீங்க. நீங்க எடுத்துக்கலாம். நான் யூசுவலா சொல்ற மாதிரி தான் நெறைய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு, நீங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கம்மியா எடுத்துக்கோங்க.
ஆயில் எல்லாம் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு புடலங்காய் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்குன்னு தான் சொல்ல முடியுங்க. நல்ல பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க வரும்போது நான் பண்ணி கொடுப்பேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் வரும்போது பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பொடலங்காய் பஜ்ஜி போட்டுருங்க மேம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு குட்டி சின்ன பொடலங்காய் இருந்தது. அது பாருங்க, அது நல்ல ஸ்வீட்டான ஸ்மெல்லில் இருந்தது. பொடலங்காய் மாதிரியே இல்லை, ஒரு ஒரு ஃப்ரூட் டைப் மாதிரி இருந்தது. சரி, அதுலேயும் போடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து நாங்கள் பஜ்ஜி போட்டுட்டோம். பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போடாதனாலேயே என்னன்னு தெரியலங்க, இந்த காய்கறி எல்லாம் ரொம்பவே ருசியாக இருக்குது. கடையில் வாங்குறத விட இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்லாட்டை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், உங்கள் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அகெயின் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான யம்மியான டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.